அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னென்னா ஒரு குட்டி கதை. ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசு 7-8 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. அது தன் வாழ்நாளினுடைய கடைசி நாட்களை எண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தை என்ன பண்ணுறது, மருத்துவமனையிலேருந்து ட்ரீட்மெண்ட் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த குழந்தைக்கு மெல்ல மெல்ல தெரியுது, தான் இறந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு வாழ்நாளை கடைசி நாட்களில் போய்கிட்ருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தை மனசுக்குள்ளே தெரியுது. மற்றவங்க பெரியவங்கெல்லாம் பேசுகிறது, டாக்டர்ஸ் பேசுகிறத வச்சு அந்த குழந்தைக்கு அதுவாக நினைக்கிது, அப்போ நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் போல், எவ்வளோ நாள் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல, நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் போல், நம்ம அம்மா அப்பாலாம் விட்டுட்டு போகிறோம் போல் அப்படின்னு அந்த குழந்தை தன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த மருத்துவமனையிலே இருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த அறைக்கு வெளியில் அந்த ஜன்னல் வழியை பார்த்தோம்னா ஒரு ரோஜா செடி இருக்குது. தினந்தோறும் அந்த ரோஜா செடியை பார்க்குறது, இந்த மாதிரி செய்கிறதா அந்த குழந்தைக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு. அந்த ரோஜா செடியில் அந்த அப்போ இலையுதிர் காலங்கிறதுனால அந்த ரோஜா செடியிலேருந்து ஒவ்வொரு இலைகளாக உதிர ஆரம்பிச்சிச்சு. இந்த குழந்தை நினச்சிட்டுச்சு, எல்லாரும் பேசுகிறத வச்சு பார்த்தா நம்ம அதிக நாள் இருக்க போகிறதில்ல, இந்த ரோஜா செடியிலேருந்து ஒவ்வொரு இலைகளாக உதிர்ந்துட்டுருக்கு இல்லையா, இந்த கடைசி இலை என்னைக்கு உதிருதோ அன்னைக்கு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம் போல் அப்படிங்கிற எண்ணத்தை தன் மனதுக்குள்ளேயே அது விதைச்சிக்கிருச்சு. அப்போ அந்த குழந்தையை பார்க்க உடல்நிலை முடி சரியில்லைங்கிறப்ப பார்க்குறப்ப வருவாங்க இல்லையா, அப்போ ஒரு ஓவியர், எனக்கு சரியாக அவங்க பேர் தெரியல, ஆனால் அது புக்கில் படித்த கதை. அந்த ஓவியர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் தயவுசெய்து. அந்த ஓவியர் பார்க்குறப்ப இந்த குழந்தை தன்னோட குழந்தைகள் எப்பயுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, எண்ணங்கள் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேசுகிறப்ப சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறப்ப சொல்லுது குழந்தை, அந்த ரோஜா செடியில், அங்கிள் அந்த ரோஜா செடி பார்த்தீங்களா, அதில் இலைகள் ஒவ்வொன்றா உதிர்ந்துட்டே வருது, அப்படி அந்த கடைசியில் எனக்கு உதிருதோ அன்னைக்கு நான் சாமிகிட்ட போயிடுவேன், அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லவும் இந்த ஓவியருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா அந்த குழந்தை இப்படி நினச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி பார்த்துட்டே இருக்காங்க, அந்த குழந்தையை பார்த்துட்டே இருக்க, அந்த ரோஜா செடியில் இலைகள் உதிர்ந்துட்டே இருக்குது. கடைசியாக 2 இலைகள் மட்டும் இருக்குது. இன்றைக்கி இது ஒன்று உதிர்ந்துடும், நாளைக்கு இன்னொன்று உதிர போகுது, அப்போ நாளைக்கு தான் நம்மளோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினச்சிட்ருக்காங்க. மறுநாள் எந்திரிச்ச உடனே வேறு எந்த வேலையும் பார்க்காம வேகமாக ஓடி போய் அந்த ஜன்னல் வழியாக அந்த செடியை பார்க்குறாங்க. ஆனால் அந்த இலை உதிரலை, அந்த இலை அப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு மன மகிழ்ச்சி, அடடா இந்த இலை உதிரலை, அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி கடைசி நாள் இல்லை, நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த இலை ரோஜா செடியில் புது புது துளிர்கள் விடுற மாதிரி நிறையா இலைகள் வரவும் அந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அடடா இந்த செடியில் நல்லா துளிர்கள் விட்டு வளர ஆரம்பிக்குதே, அப்போ நம்ம சாமிக்கெல்லாம் போக மாட்டோம், நம்மளால் இருக்க முடியும், நம்மளுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகி அதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வைத்தியங்கள் எல்லாம் நல்லா பாசிட்டிவாக போய் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய நிலையை அந்த மருத்துவர்லாம் பார்க்குறாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை தினந்தோறும் அந்த ரோஜா செடியை பார்த்துட்ருக்க, அந்த இலைகள் உதிர பார்த்து அந்த ஓவியரை சொன்னது இல்லையா, அந்த ஓவியர் அந்த செடியில் இலைகள், ஆனால் உண்மையிலே எல்லா இலைகளுமே உதிர்ந்துருச்சு. அந்த குழந்தைக்கு அந்த எண்ணம் அப்படி இருக்கிறதுனால இலைகள் உதிராத மாதிரி அந்த செடியில் இலைகள் மாதிரி ஓவியங்கள் வரைந்து அந்த வெளியில் இருக்க செடியில் ஒட்டி வச்சு சின்ன சின்ன துளிர்கள் விடுற மாதிரி அந்த செடியில் ஓவியங்களை ஒட்டி வச்சுருக்காரு இலைகள் போல். அதை குழந்தையை பார்க்கவும் அதோட எண்ணங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகவுமே அதுக்கு செய்யப்படக்கூடிய வைத்தியங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட உடல்நிலை தேர ஆரம்பிச்சிருச்சு, அதன் உடல்நிலை மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் உறவுகளே, நம்மளோட எண்ணங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் நம்ம செயல்பாடுகள் நம்ம எண்ணங்கள் எல்லாமே ஒத்து போகக்கூடிய நிலைமையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்பப்பெல்லாம் இருக்கும், எனக்கும் வருதுங்க பாசிட்டிவ் திங்கிங் வருதுங்க, அப்படி பண்ணுது, ஆனால் வெளியில் போகிறப்ப யாராவது பேசுகிறத பார்த்த உடனே அப்படியே ஜல்லுன்னு இறங்கிடுதுங்க, அப்படியே டவுன் ஆயிடுது அப்படிம்போம் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க இல்லையா, உங்கள்கிட்ட பேசுகிறவங்களும் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக பேசுகிறவங்களும் உங்களை நெருக்கமாக வச்சுக்கோங்க. அவங்க பேசுகிறத அப்படியே காதுக்குள்ளே வச்சு அதை வெளியே போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க. என்னத்த இது என்ன ஆக போகுது, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களாக நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல, அதை இதோடு நிப்பாட்டி அப்படியே அனுப்பிடுங்க. இது உள்ளே போக விட்டு இங்கே போக விடவே விடாதீங்க.
சரிங்களா? அதை உள்ளே போகவே விட வேண்டாம். அந்த எதிர்மறையை பேசுகிற எண்ணங்கள் பேசுகிறவங்ககிட்ட நம்ம அதிகமாக பேசவும் வேண்டாம். நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்களோடு யார் பேசுகிறாங்களோ அவங்களோட கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட எண்ணங்களையும் வளர்த்துட்டு இருந்தால் நம்மளை சுற்றி கண்டிப்பாக நேர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டே இருந்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நம்ம எண்ணங்களும் ஆரோக்கியமாக இருந்து கண்டிப்பாக நம்ம செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியடையும். உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியடைய ஒவ்வொரு நாளும் கெயின் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்து வெற்றி பெறுவோம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.